இப்போ வந்து நம்ம 11th சம் தான் எக்ஸசைஸ் 6.5ல் இருக்கக்கூடிய 11th 1 மார்க் கொஷின் தான். கொஷின் பெருசாக இருக்குது, சால்வ் பண்ணி தான் செய்ய முடியும். ஆனால் கொடுத்துருக்கிறது 1 மார்க்கில் தான், சரியா? ஸோ வேகமாக செய்யணும். ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். த எலக்ட்ரிக் போல் சப்டன்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரியா. ஸோ ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது, நான் அதுதான் நான் வரைய போகிறேன். இங்கே ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது, இதுதான் அந்த போல்னு வச்சுக்கலாம். சரி, இங்கே வரைவோம். இதான் எலக்ட்ரிக் போல்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் போல் வந்து என்னதுன்னா சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஸோ சம் டிஸ்டன்ஸ்லேருந்து அதை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஆங்கிள் வந்து 30 டிகிரி கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட்டும் தெரியாது, ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது 30 டிகிரி அட் எ பாயிண்ட் ஆன் த சேம் லெவல் ஆஸ் இட்ஸ் ஃபுட். ஸோ அதனுடைய ஃபுட்னா அதனுடைய அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சேம் லெவலில் இருந்து அந்த போலை நம்ம வந்து பார்க்கும்போது 30 டிகிரி சப்ஸ்டன்ஸ் ஆகுது. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் இது. சேம் லெவல், பட் அதனுடைய டாப்பை வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியல, இப்படி போய்கிட்டே இருக்கும். எக்ஸ் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்கும்போது அதனுடைய டாப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஹைட் ஆஃப் த போல் தெரியாது, அதனால் ஹெச்னு வச்சுக்கிறேன். அது செகண்ட் பாயிண்ட் பி மீட்டர்ஸ் அபவ் த ஃபர்ஸ்ட். ஸோ இதில் இருந்து இன்னும் ஒரு பி மீட்டர் அபவ் போகிறாங்க. ஓகேவா? போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா த டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த போல் இஸ் 60 டிகிரியா. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இதுதான் ஐசைட்டு. ஸோ இதில் வந்து டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து டிப்ரெஷன் ஆங்கிள் பண்ணும்போது இதுதான். ஸோ ஐசைட்லேருந்து பார்க்கும்போது இந்த 60 டிகிரி அப்படின்னா இதுவும் 60 டிகிரியாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். இதை எழுத தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். த ஹைட் ஆஃப் த போல் இன் மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஹச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து செய்ய போகிறோம், அடுத்து பெரிய ட்ரையாங்கிள் எடுத்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை பொறுத்தவரை 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்கும் போது ஹச் பை எக்ஸ். ஸோ tan 30 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு h√3 அப்படின்னு வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் எடுத்து செய்யும்போது இதே கான்செப்டில் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட்டுங்கும் போது b ப்ளஸ் ஹச் பை எக்ஸு. ஸோ tan 60 டிகிரி எவ்வளோ வரும், √3 இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் ஹச் பை எக்ஸு. ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். √3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் ஹச். இப்போ இந்த √3 அப்படியே வச்சுட்டு எக்ஸுக்கு பதிலாக √3 ஹச் போடுறேன், ஈக்குவல் டு b ப்ளஸ் ஹச். அப்போ என்ன வரும் அடுத்து, √3 இன்ட்டு √3 3h ஈக்குவல் டு b ப்ளஸ் ஹச். ஸோ 3h இங்கே இருக்க ஹச் இங்கே வரும்போது மைனஸ் ஹச் ஈக்குவல் டு b. ஸோ 2h ஈக்குவல் டு b. ஸோ h ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குது, b/2 மீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் என்ன வருது பாருங்கள், b/2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும், வேகமாக பண்ணணும். என்ன நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குதோ. இந்த மாதிரி சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கடகடன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டக்குன்னு ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி என்ன எல்லாமே tan θ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுத தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.